ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு, ஒயிட் ரைஸ், ரசம், கோவக்காய் பொரியல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன வரப்போகுதுன்னா கோவக்காய் பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகுது. பாருங்கள், இன்றைக்கி கோவக்காயெலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கோவக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, ஒரே ஒரு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக போடக்கூடாது இல்லையா, தக்காளி ஒன்று, பச்சை மிளகா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோவக்காய்க்கு கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ஆயிலே லைட்டாக பிறகுனா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தம்பிக்கு மீட்டிங், பையனுக்கு 8:30க்கெல்லாம் உள்ளே இருக்கணுமான்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே ஃபுட்டு செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மேக்ஸிமம் நான் ஃபுட்டு முடிச்சாச்சு சமைக்கிறது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்ச பின்னாடி கருவேப்பிலை, வெங்காயம் வளர்த்துக்கலாம். லைட்டாக இது பண்ணிவிட்டு நான் செய்கிற ஃபுட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தக்காளி, பச்சை மிளகா ரெண்டையும் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. இது சின்ன குட்டி சாப்பிட மாட்டார் கோவக்காய், அவருக்காக வேறு ஏதாவது செய்யணும் பொரியல். ஏன்னா பச்சைப்பயிரும் அவருக்கு பிடிக்காது, அதனால் வேறு ஏதாவது பொரியல் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோவக்காய் போட்டுடலாம். கோவக்காய் போட்டாச்சு. லைட்டாக மஞ்சள் போட்டுக்கலாம். சால்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்.